Okay. Right. So uh, it's taking so Paul's team, the மாதிரி அதாவது what we call it as Pauline team. ஏன் இவ்வளோ ஸ்லோவா இருக்கு? Okay. But I want the classic one. Okay, so go classic. Right. Okay. So Pauline teams வந்து ஒவ்வொரு சபையுமே அனுப்ப வேண்டுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. Pauline teamsனா மீனிங் வந்து ஒரு சப்போர்ட், ஒரு சர்ச் வந்து அந்த சபையில இருக்கிற ஒரு சிலரை தெரிந்தெடுத்து அவர்களை தூர இடத்திற்கு சபை நாட்டுவதற்காக அனுப்ப வேண்டுமா, இதுதான் கேள்வி. அந்த மீனிங்ல தான் என்னை போல் ஆகுங்கள் அப்படின்னு பவுல் சொல்றாரா, அல்லது என்னை பின்பற்றுங்கள், இமிட்டேட் மீ, அதுதான் ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை, இமிட்டேட் மீ. ஓகே, ரைட். ஒரு 4 பேசேஜ் பார்த்தோம், 4 or 5 பார்த்திருப்போம் நினைக்கிறேன். அதுல கன்க்ளூஷன் என்ன பார்த்தோம்? அனுப்பணும்னு பார்த்தோமா, இல்ல அனுப்ப தேவையில்லைன்னு பார்த்தோமா, அல்லது அந்த மாதிரி மீனிங்ல பால் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தோமா? அனுப்ப தேவையில்லைன்னு சொல்றதை விட அந்த மீனிங்ல அவரு அந்த வசனங்களை அவர் கையாளவில்லை அல்லது பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லலாமா? அப்படி அனுப்ப வேண்டும் என்பதற்கு அந்த வசனங்கள் அவ்வளவு ஆதாரமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட், சூப்பர். அப்ப பெரிய கேள்வி, கடைசியில நம்ம போன கிளாஸ்ல முடிக்கிறப்ப என்ன படிச்சோம் அப்படின்னா, என்ன செய்யறது ஒரு லோக்கல் சர்ச். ஆமா, ஒரு லோக்கல் சர்ச் வந்து அப்ப என்ன செய்யணும், எப்படிப்பட்ட ஊழியத்தை ஒரு லோக்கல் சர்ச் வந்து செய்யணும், அதுக்கு எதுவும் பவுல் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எதுவும் கொடுக்குறாரா? அதுதான் இன்னைக்கு நம்ம கன்க்ளூடேஷனுக்கு பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேசேஜ். தயவுசெய்து உங்க பைபிளை வந்து திறந்து வச்சுக்கோங்க. 2 வசனம் தான், பட் அந்த 2 வசனத்தை தான் நம்ம கொஞ்சம் ஆழமா இன்னைக்கு படிக்க போறோம். கொலோசையர் 4வது அதிகாரம் 5, 6 வசனங்கள்ல தான் பவுல் வந்து ஒரு லோக்கல் சர்ச் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். போனதுலவே பார்த்துட்டு இருந்தோம், எல்லா பேசேஜ்லயுமே லோக்கல் சர்ச் வந்து தே ஹாவ் டு ஆட் பிலீவர்ஸ், புதிய விசுவாசிகளை அவர்கள் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பல இதுல பார்த்துக்கிட்டே வரோம். அந்த பகுதிகளிலேயே பவுல் வந்து வலியுறுத்துறாரு. எப்படி மக்கதோனியா எங்கும் பரவியது போல நீங்களும் வளர்ந்துகிட்டு இருக்கிறீங்க, எபேசியர்ல வந்து ஒவ்வொரு சபையுமே வளர்கிறது, புறஜாதிகளை உள்ளே சேர்த்து கொண்டிருக்கிறார்
இருக்கிறார் ஆண்டவர் அப்படிலாம் எழுதுறதுனால நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆடிங் பிலீவர்ஸ் வந்து நடக்கணும் ஒரு லோக்கல் காங்கிரிகேஷன்ல. சரிதானா? அதுக்கு ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜியை வந்து கொலோசையர் 4வது அதிகாரம் 5, 6 வசனங்கள்ல சொல்றாரு. சரியா? சரி. இப்ப இந்த கொலாசே சர்ச்சை வந்து பிளான் பண்ணது யார்? பவுலா? என்ன நினைக்கிறீங்க? கொலாசே திருச்சபையை நிறுவியது யார்? அமைதியா இருந்தீங்கன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். எப்பாப்பீரா அப்படின்னு சாப்டர் 1:7. ரைட். கொலாசியன்ஸ் 1:7 பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா இருக்கும். அதுல ஆக்சுவலி 6th verse வந்து he will talk about gospel. காஸ்பலை பத்தி பேசுவார். இந்த நற்செய்தி அல்லது இந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் நற்செய்தினே வரும். அந்த நற்செய்தி 5வது வசனத்துல இருந்து ஆங்கிலத்துல காஸ்பல் பத்தி எல்லாம் பேசுறாரு. அது உங்களுக்குள்ளே வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சது எல்லாம் சொல்லிட்டு 7வது வசனத்துல என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இது வந்து this you learned from Epaphras, our fellow servant அப்படின்னு சொல்லுவார். ஸோ தேங்க்யூ. ஸோ எபாப்ரஸ் மூலமாகத்தான் கொலோசே திருச்சபைக்கு சுவிசேஷம் பரவியது. சரியா? அடுத்து கொலோசேயர் 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 12வது வசனம் அவரை பற்றி கூடுதல் ஒரு தகவல் கிடைக்கும். எபாப்ரஸ் பற்றி என்ன சொல்றாரு 12வது வசனத்தில்? எப்பயுமே அவங்களுக்காக பிரேயர் பண்ற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி. அது வந்து அவருடைய இதை பத்தி சொல்லுது. அவருடைய ஜியாகிரபி அல்லது அவர் எந்த ஊருக்காரருன்னு அந்த வசனத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? 12வது வசனம். அந்த ஊரை சேர்ந்தவர் தான் சொல்லியிருக்காங்க. உங்களை சேர்ந்தவரும் உங்களை சேர்ந்த. சோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் யூ, ஹூ இஸ் ஒன் ஆஃப் யூ அப்படின்னு இருக்கும். அப்படின்னா எபாப்ரஸும் கொலாசே பட்டணத்தை சேர்ந்தவர் தான். கொலாசே பட்டணத்தை சேர்ந்தவர் தான் எபாப்ரஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெரிய தகவல் வந்து 13வது வசனத்துல நீங்க அவரை பற்றி கண்டுபிடிக்கலாம். என்னது? 4:13. இன்னும் 2 சபையை குறித்து சொல்லியிருக்காங்க. 2 ஊரு, லவோதிகேயருக்கும் எரோபோலியருக்காகவும். எரோபோலியருக்காகவும் அவன் ஏன் பாவரப்படுறான்? மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவனா இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். சோ அவங்களுக்கும் ஒரு மிகுந்த ஜாக்கிரதைனா he is much concerned about not only Colossae but Laodicea and Hierapolis. ஏன் இந்த 2 ஊருக்குமே அவன் வந்து அவ்வளவு பாரப்படணும்? என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன்? அவர் அங்கேயும் போய் சுவிசேஷம் சொல்லி திருச்சபையை நிறுவியிருக்கலாம். அந்த 2 சர்ச்சையும் பிளான் பண்ணது இவர் தான். ஆக்சுவலா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து எல்லாம் 5 கிலோமீட்டர் ரேடியஸ்.
ரொம்ப பக்கத்து ஊர். ஸோ அதனால 3 பட்டணங்கள்ல வந்து இவர் வந்து சபையை நாட்டுறாரு எபாப்ரஸ். இது எல்லாமே எந்த ஹப்போட கனெக்டட் அப்படின்னா எஃபெசஸ், எபேசு பட்டணத்தினுடைய ஹப்போட எல்லா சர்ச்சஸும் கனெக்ட் ஆகி இருக்கு. எபேசு பட்டணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஆவே நினைக்கிறேன், இஃப் மை மெமரி இஸ் ரைட். ஸோ எபாப்ரஸ் வந்து பவுல்கிட்ட போய் எபேசு பட்டணத்துல சுவிசேஷத்தை அறிந்து கற்றுக்கொண்டு அவர் திரும்ப கொலாசேக்கு வந்து இங்க லவோதிக்கேயாவிலையும் இரியாபோலிஸ்லயும் 3 ஊர்கள்ல சபையை நாட்டி அங்கே ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். ஓகேயா, வெரி குட். உங்களுக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரியுது. சரி, இந்த சபை எப்படி வளரணும் அல்லது இந்த சபை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கொலோசையர் 4வது அதிகாரம் 5-6 வசனங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிய பவுல் அப்போஸ்தலன் கொடுக்கிறார். சரி, ஸோ நீங்க அதை வாசிச்சுட்டு எனக்கு சொல்லுங்களேன், என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படி. ஐயா 5வது வசனத்துல அவுட் சைடர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஞானமா நடந்துக்கோங்க மத்தவங்க கிட்ட இருக்கும்போது, டைமை வந்து ப்ராப்பரா ஒரு யூஸ் நிமிஷம் இருங்க, பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க ஆலம். ஸோ that's a good point. Now my question is, who is this outsider? அவுட் சைடர்ஸ் இந்த சென்ஸ் லைக்ஸ் அவங்க ஊரை விட்டு மற்ற ஊர்கள்ல இருக்கவங்களுக்கு, மேபி அவங்க ஊர்லயே கூட கிறிஸ்துவை அறியாத சுவிசேஷம் அறியாதவர்களா இருக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் ஆலன் கொடுக்குறாரு. மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ஊருக்கு வெளியே இருக்கிறவங்கிறாரு, இன்னொன்னு ஊருக்குள்ளேயே கிறிஸ்துவை அறியாதவர்கள். இந்த 2ல எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவுட் சைடர் கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்கள். ஓகே, ஏன்னா தமிழ்ல வந்து பிளைனாவே இருக்கும், புறம்பே இருக்கிறவர்கள். அப்படித்தானே இருக்கு தமிழ்ல? கரெக்டையா? ஸோ புறம்பே இருக்கிறவர்கள்னா எதற்கு புறம்பே இருக்கிறவர்கள் அப்படின்னா சபைக்கு புறம்பே இருக்கிறவர்கள் அல்லது விசுவாசத்திற்கு புறம்பே இருக்கிறவர்கள். இப்ப இந்த புறம்பே இருக்கிறவர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுமா மாறாதா? மாறணும். ஆலனுக்கு புறம்பே இருக்கிறவர்கள் எங்க ரொம்ப இருப்பாங்க? புறம்பே இருக்கிற சென்ஸ்னா அவங்க அதான் இப்போதைக்கு அவங்க சரௌண்டிங்ல இருக்கவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லியும் ஏத்துக்காம இருக்கிற அந்த ஒரு இதுவா இருக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, மேபி அவங்க ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் அந்த மாதிரி. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா யோசிப்போம். ரைட், ஸோ there could be some family members who are outsiders. இது ஆலனுக்கு. இது என்னுடைய ஃபேமிலிக்கு இதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா அது ஒத்து வராது. ஏன்னா என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஈவன் 2nd லெவல் 3rd லெவல் ரிலேஷன்ஷிப் போனீங்கன்னாலுமே எங்களுக்கு வந்து அவுட் சைடர்ஸ்னு ரொம்ப கிடையாது. ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த அவுட் சைடர்ஸ் வந்து மாறுது, ஒவ்வொருத்தருக்குமே மாறுது. இப்போ ஆலனுக்கு வந்து ஃபேமிலியிலேயே there could be outsiders. சரி, வேற எங்க you neighbors, face outsiders? மத்தவங்க சொல்லுங்க. ஓகே, நெய்பர்ஸ், colleagues, ஒர்க் பிளேஸ்ல we have outsiders. இப்ப இது வந்து யார் சொன்னா? கிறிஸ்டிஜாவா? ஆமாயா. இப்ப எனக்கு ஒர்க் பிளேஸ்ல அவுட் சைடர் யாருமே கிடையாது. நான் ஜம்முன்னு ஆபீஸ்க்கு போறேன், எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஏன்னா அப்பயாவது முருகன் ஒரு கார்பெண்டர் வந்தாருன்னா அவர் அவுட் சைடர் எங்களுக்கு, அவ்வளவுதான். ஸோ ஒர்க் பிளேஸ்ல நிறைய பேருக்கு யூ ஃபேஸ் தி அவுட் சைடர்ஸ்.
So it could be family, it could be neighbors, it could be workplace, or it could be the society where we live in, larger society. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து அவுட்சைடர்ஸ் டீல் பண்ண வேண்டிய கண்டிப்பான ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். We can't avoid outsiders. Alan, any comment or question? இல்லையா? Okay. So we have, everybody has a set of outsiders. சரிதானா? புறம்பே இருக்கிற மக்கள் நமக்கு இருக்கிறார்கள். இப்ப இந்த புறம்பே இருக்கிற மக்களை பற்றி சபைக்கு உள்ள இருக்கிற விசுவாசிகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் கொடுக்கிற ஆலோசனை என்ன சொல்றாரு? Be careful. ஓகே, தமிழ்ல நல்லா இருக்கும். ஞானமாய் நடந்து. ஞானமாய் நடந்து அப்படின்னா என்ன மீன் பண்றாரு? நம்ம வாழ்க்கை முறை நடத்துறது வந்துட்டு கவனமா கேர்ஃபுல்லா நடத்தணும் அப்படின்ட்டு மத்தவங்க பாக்குறதுல. சோ கிறிஸ்தவ ஃபேமிலியே வந்து கடன்ல உட்கார்ந்து இருக்கோம், கந்து வெட்டிக்காரன் வந்து டெய்லி சட்டம் போட்டுட்டு போறான் அப்படின்னா அது ஞானமா நடக்கிறது. மேபி அது இதுல வருமானு எனக்கு சந்தேகம் தான். பட் ஆனா இங்க பவுல் அப்போஸ்தலன் என்ன மென்ஷன் பண்றாருன்னா, யூ ஆர் ஃபாலோயிங் த கிரைஸ்ட், ரைட்? ஸோ நீங்க கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணும்போது அவர் எப்படி நடக்க சொன்னாரோ அதை தான் அவர் மீன் பண்றதா இருக்கும். சோ கிறிஸ்துவை ஃபாலோ பண்றவன் வந்து ஃபைனான்ஸ்ல தாறுமாறா செலவழிச்சுட்டு கந்து வெட்டி கடன் வாங்கிட்டு உட்காரலாமா? இருக்கக்கூடாது. அதாவது கிறிஸ்துவ ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது இட் அப்ளைஸ் டு ஆல் த ஏரியாஸ் ஆஃப் லைஃப். யூ கான்ட் செக்ரிகேட். நான் வந்து வேலையில வித்தியாசமா இருப்பேன், என் ஃபைனான்ஸ் டீலிங்ல நான் வேற மாதிரி இருப்பேன், அல்லது என்னுடைய சிந்தனை வாழ்க்கையில மத்தவங்க பார்க்காத இதுல நான் வந்து வேற மாதிரி இருப்பேன். அப்படி இருக்க முடியாது. யூ கேன் நெவர் கம்பார்ட்மெண்டலைஸ் லைஃப். அப்ப ஞானமாய் நடக்கிறது அப்படின்னா இப்ப வந்து ஒவ்வொரு இது நீங்க லிஸ்ட் பண்ணீங்க இல்லையா, ஃபேமிலி மெம்பர்ஸ்ட ஒருவேளை ஒரு இஷ்யூ வர்றப்போ நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றோம், நெய்பர்ஸ் கிட்ட ஒரு இஷ்யூ வர்றப்போ நாம் அதை எப்படி ஹேண்டில் பண்றோம், ஒர்க் பிளேஸ்ல ஒரு இஷ்யூ வருகிற பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்றோம், சொசைட்டில லார்ஜர் சொசைட்டில அன்னோன் பீப்புள நம்ம அடிக்கடி சந்திக்கிறோம். டிராபிக் சிக்னல்ல சந்திக்கிறோம், ட்ரெயின்ல சந்திக்கிறோம், பஸ்ல சந்திக்கிறோம், காய்கறி கடையில சந்திக்கிறோம். அந்த மாதிரி ஆள்களை சந்திக்கிற பொழுதும் நம்ம ஞானமா நடக்கிறோமா? தட்ஸ் தி க்வெஸ்சன். சரி, இப்ப இந்த ஞானமாய் நடத்தல்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அடுத்த வசனத்துல கொஞ்சம் விளக்கம் கிடைக்கும். சோ இப்போதைக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, எவ்ரிபடி ஹேஸ் அவுட்சைடர்ஸ். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நமக்கு புறம்பே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கமாண்ட் என்ன அப்படின்னா, we have to conduct ourselves wisely toward outsiders. ஞானமாக நாம் நடக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஓகே, ரைட். இப்ப அடுத்த இது அது என்ன ஸ்டேட்மெண்ட் வாசிங்க, தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் பாத்தீங்கன்னா. ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? காலத்தை பிரயோஜனப்படுத்துதல். அந்த டைம் அவங்க மேபி அவங்க கூட அவங்கள நம்ம மீட் பண்ற இடத்துலயோ மேபி இதோட சிச்சுவேஷன் அந்த அவுட் சைடர்ஸோட நம்ம இருக்கும்போது அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஒரு நேரத்துல அந்த மேபி இஃப் யூ கேன் டெலிவர் த காஸ்பல், அந்த மாதிரியான ஒரு ஐடியாவா இருக்கும்.
சரி, என்னுடைய பின்னான கொஸ்டின் இஸ் மேனேஜ்மெண்ட். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இஸ் ஹி டாக்கிங் அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட்? மேபி அந்த சென்ஸ்ல கூட வரலாம் ஐயா. ஓகே, மேபி. மத்தவங்க எல்லாம் பேசலாம். உமா, கிஃப்ட் எல்லாம் 8 பேர் இருக்கிறீங்க. அவுட்சைடர்ஸோட ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கலாம். சோ அந்த லிமிட்டட் டைம்ல எப்படி நம்ம வந்து ஞானமா நடந்து அவங்கள வந்து அவங்களுக்கு காஸ்பல்ல வந்துட்டு நம்ம சொல்றோம் அப்படிங்கறத அவர் வந்து சொல்லலாம். ஓகே, சோ நீங்க வந்து காஸ்பல் பிரசன்டேஷனை பத்தி யோசிக்கிறீங்க. சரி, காஸ்பல் பிரசன்டேஷனுக்கு நம்ம வந்து அந்த டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு அதாவது நம்ம வாழ்க்கையின் மூலமா மத்தவங்க நம்ம நடக்கிறதுக்கு மூலமா. கரெக்ட். நம்முடைய அவுட்சைடர்ஸ் மத்தியில நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக எப்படி பிரசன்ட் பண்றதுங்கிறத யூட்டிலைஸ் பண்ணணும். சரி, வேற மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா 2 வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபுட் நோட்ல ஒரு வேர்டு போட்டிருப்பாங்க. என்னது? ரெடீமிங் தி டைம். அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னா கிரேக்கத்துல 2 வார்த்தை பயன்படுத்தினாங்க டைமை குறிக்கிறதுக்கு. 2 வார்த்தை. ஒண்ணு குரோனாஸ். குரோனாஸ்னா கடிகார நேரம். இப்ப டைம் என்னாச்சு அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண டைம் வேர்டு வந்து குரோனாஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க. அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா கைராஸ். கைராஸ் அப்படின்னா காட்ஸ் டைம் ஆர் காட்ஸ் God given opportunity அப்படின்னு அர்த்தம். சரி, நீங்க பயங்கர பிரில்லியன்ட், அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. யோவான் 2வது அதிகாரத்துல மரியம்மா இயேசு கிறிஸ்துட்ட போய் நீ வந்து இந்த குடும்பத்துக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ இயேசு கிறிஸ்து மரியாள்கிட்ட என்ன வார்த்தை சொல்றாரு? My time has not yet come. ஓகே, எந்த டைமா இருக்கும்? குரோனாஸா கைராஸா? கைராஸ். கைரோஸ். கைராஸ். கைராஸ். கொலாசியன்ஸ் 4, 5 and 6 கிரீக்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை கைரான். அதனுடைய இன்னொரு எண்டிங் கைரான் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டவர் உருவாக்கி தருகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ நாம் பிடிக்கிறோமா, பயன்படுத்துகிறோமா? யாரோட டீல் பண்றப்போ? அவுட்சைடர்ஸோட டீல் பண்றோம். சோ நமக்கு இது வந்து ஒவ்வொரு சபையில இருக்கிற விசுவாசியும் இதை வந்து மைண்ட்ல ஏத்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம். நான் வந்து என்னுடைய அவுட்சைடர்ஸ்ட ஞானமா நடக்கணும். அது மட்டும் இல்ல, அவங்க கிடைக்கிற வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிற வாய்ப்புகள் நம்ம வந்து டக்குன்னு யூஸ் பண்றோமா? மேபி a fantastic opportunity. அழகா எல்லாம் சேர்ந்து வரும். ஆனா நம்ம வந்து அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்? பயம். நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? எப்படி நான் ஒர்க் பிளேஸ்ல வந்து இதெல்லாம் பத்தி பேச முடியுமா? என்னுடைய பிலீஃப வந்து நான் எப்படி ஷேர் பண்றது?
அப்படியே ஏங்கிட்டு நிப்பான். ஒரு ஜெபம் பண்றேன்ப்பா உனக்காக அப்படின்னு சொன்னாலே the pot will crack, உடைஞ்சிரும். பட் ஆனா நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா we don't understand this. We don't understand that it is a God's opportunity, God's time. அழகா ஆண்டவர் வந்து நடத்தி கொண்டு வருவார் எல்லாத்தையும். அப்ப எனக்கு இது முதல்ல மண்டையில இருந்தாதான் நான் இது காட்ஸ் டைம்ங்கிறதையே என்னால புரிஞ்சுக்கிடவே முடியும். திங்க் அபவுட் இட். ஒவ்வொரு விசுவாசிக்கும், நம்ம சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் அவங்கவுங்க அவுட் சைடர்ஸ்ட ஞானமா நடக்கணும். ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். He is not talking about time management. No. இந்த வசனத்துல அவர் டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி பேசலை. இந்த வசனத்துல அவர் பேசுறது நீங்கள் ஞானமாய் நடந்து தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான அல்லது வாழ்ந்து காண்பிப்பதற்கான அல்லது நீங்க என்ன செய்வீங்களோ அதற்கான ஒரு சிச்சுவேஷனை, ஒரு ஆப்பர்ச்சூன் மொமெண்ட. கைராஸ்க்கு இன்னொரு அர்த்தம் இங்கிலீஷ்ல அதான், ஆப்பர்ச்சூன் மொமெண்ட். உருவாக்கி கொடுத்தத நம்ம யூஸ் பண்றோமா இல்லையா, மிஸ் பண்றோம். ரைட். சோ 5வது வசனத்துல இந்த 2 காரியத்தை நம்ம ஒவ்வொரு விசுவாசியும் தெரியணும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அவர் கான்டக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் கான்டக்ட் ஷுட் பி வைஸ் கான்டக்ட். அது மட்டும் இல்ல, we need to study the God's opportune moments. அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்முடைய கான்டக்ட பத்தி பேசினார். ரைட். அடுத்து 6வது வசனத்துல என்ன சொல்றாருன்னு எனக்கு சொல்லுங்க வாசிச்சு. இதுவரைக்கும் பேசினதுல ஏதாவது கேள்வி இருந்தா கேட்டுருங்க. ஓகே, கேள்வி இல்லைன்னா அப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ சொல்லுங்க. 6வது வசனத்துல அவுட்சைடர்ஸ் கிட்ட எப்படி பேசணும்ன்ற ஒரு கான்டெக்ட்ல அவங்க சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கான்டக்ட்ல இருந்து எங்க மூவ் பண்றாரு? வேர்டுக்கு மூவ் பண்றாரு. அவர் வேர்ட்ஸ். ஓகே, ரைட். நம்ம வேர்ட்ஸ் வந்து என்னவா, எப்படி என்னெல்லாம் செய்யணுங்கிறாரு கான்டக்ட பத்தி பேசிட்டு. கிரேஸ்ஃபுல்லா இருக்கணும். சரி, பேசுற வசனம் அவங்கள ஹர்ட் Okay. பண்ற மாதிரி எதுவும் பேசிடக்கூடாது. சரி, அது ஒரு தமிழ்ல ஒரு குழப்பம் இருக்கு. தமிழ்ல வந்து நீங்கள் வசனம்னு இருக்கும். வசனம்னா அது என்ன அர்த்தம்? நம்ம வந்து நம்ம பைபிள் வசனத்தை பேசுகிற வார்த்தை. வார்த்தை, அவ்வளவுதான். ஏன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா லெட் யுவர் ஸ்பீச். ஸோ இட் இஸ் நாட் வசனம். நீங்க வந்து எல்லாம் வசனமா பேசணும் போல, அப்படி இல்லை. உங்க வார்த்தை, உங்களுடைய ஸ்பீச். ஒருவேளை நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா உங்களுடைய பேச்சு. சரி, உங்கள் பேச்சு ஆலன் சொல்றாரு கிருபை நிறைந்ததா இருக்கணும். அடுத்தது, அதுக்கெல்லாம் நான் பிறகு வாரேன். கிருபை நிறைந்ததா இருக்கணும். அடுத்து இங்கிலீஷ்ல படிச்சதுக்கு சீசன்ட் வித் சால்ட்ன்ற மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க. சரி, சீசன்ட் வித் சால்ட். தமிழ்லயும் அதேதான் இருக்கும். உப்பால் சாரம். ஆமா, உப்பால் சாரமேறியனதா இருக்கணும். அது என்னன்னு நான் திரும்ப விளக்குறேன். பட் இப்போதைக்கு அடுத்த செக்மெண்ட்டுக்கு வந்துடுறேன். அது ரொம்ப முக்கியமான செக்மெண்ட். சரி, சாரமேறியதா இருக்கணும். அடுத்து என்ன சொல்றாரு?
ஐயா வசனத்தை வாசிக்கிறதுக்காயா இவ்வளவு நேரம்? அடுத்து என்ன சொல்றாரு? That you may know how you should answer everyone. நீங்க மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும்ன்றது. ஆஹா, ஆன்சர். ஆன்சர் வேற, பேச்சு வேற. ஓகே. How you should know, how you ought to answer everyone. சரி, தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கும் இந்த இது. எப்படி இருக்கு? இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று. அவனுக்கு. இன்னின்னபடி. ஆமா. அவனுக்கு இன்னின்ன பிரகாரமாய் உத்தரவு சொல்ல. சோ இதுல இருந்து என்ன புரியுறீங்க? அவனுக்கு இன்னின்ன பிரகாரமாய் உத்தரவு சொல்ல நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். என்ன சொல்றாரு? ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு. சரி, அதாவது கிறிஸ்டிஜா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே சட்டையை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் போட முடியாது. ஒவ்வொருத்தருடைய தேவைக்கு தக்கதாக நாம் என்ன செய்யணுங்கிறாரு? உத்தரவு பதில் அளிக்க வேண்டும். மறுமொழி, திருவிவிலியத்துல மறுமொழி. சரி, இப்ப என்னுடைய கேள்வி உத்தரவு, மறுமொழி, ஆன்சர் எப்ப கொடுப்பீங்க? அவங்க ஏதாவது நம்ம கிட்ட கேட்கும்போது. கேட்டாதான் கொடுக்கணும். ஆன்சர் அவன் கேட்காமலே கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அதுக்கு பேர் ஆன்சர் கிடையாது. நானே கேள்வியும் நானே பதிலுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சில இந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல நடத்துவாங்க, மேகசின்ஸ்ல. நானே கேள்வி நானே பதில். அவரே ஒரு கேள்வி கேட்பாரு, அதுக்கு அவரே பதில் எழுதுவாரு. இங்க பவுலப்போஸ்தலன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ முதல்ல அவன் என்ன கேக்குறான்னு பாருப்பாங்கிற. சரி, இப்ப இந்த கேக்குறதையும் இதுக்கு முந்தின வசனத்தையும் நீங்க கனெக்ட் பண்ண முடியுமா? 5வது வசனத்தையும். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்து அவங்க நம்ம நம்மளை பத்தி அவங்க கொஸ்டின் கேட்கும்போது நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறோம். அதாவது இப்போ நம்ம கரெக்டா நடந்துகிட்டு சொல்லுங்க. அவங்களுக்கு நம்ம சாட்சியா நம்ம நடந்துட்டு இருக்கும்போது எப்படி உங்களால இப்படி நடந்துக்க முடியுது அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நம்ம அப்ப கடவுளோட காஸ்பலை பத்தி அவங்களுக்கு எடுத்து கூறி, இதனாலதான் நாங்க எங்களோட லைஃப் இப்படி இருக்குது, நாங்க இப்படி நடந்துட்டு வரோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு சாட்சி கூறலாம். சூப்பர் கிறிஸ்டிஜா. சிம்பிளா போட்டோம்னா, கேள்வி கேட்க வைக்கும் வாழ்க்கை முறை எனக்கு இருக்க வேண்டும். அதுதான் ஞானமாய் வாழ்தல். கேள்வி கேட்க வைக்கிறதுனா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட கூடாது. என்னடா நீ கிறிஸ்டியனா இருந்துட்டு கெட்டார்த்த பேசுறியே, அதுவும் கேள்விதான். அல்லது கிறிஸ்டியனா இருந்துட்டு லஞ்சம் வாங்குறியே, கிறிஸ்டியனா இருந்துட்டு இந்த தப்ப பண்றியே, அதுவும் கேள்விதான். அந்த கேள்வி கேட்கிற வாழ்க்கை முறை இல்லை. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி how you could do this when everyone is different, how you could do this. அப்படி யாராவது நம்ம வாழ்க்கையை பார்த்து இதுவரைக்கும் கேள்வி கேட்டிருக்காங்களா? அவுட்சைடர்ஸ், நம்முடைய ஒர்க் பிளேஸ்ல
அல்லது நம்முடைய ரிலேட்டிவ்ஸ்ல அல்லது நம்ம சந்திக்கிற பல இடங்கள்ல முதல்ல அது இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இன்னைக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கேள்வியே கேட்கல அவன். ஏன்னா கேள்வி கேட்கிற வைக்கிற மாதிரி நம்மகிட்ட ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்லை, மாற்றம் இல்லை. அப்படியே மாற்றங்கள் இருந்தாலும் கேள்வி கேட்க வைத்தாலும் அதுவும் எதுலதான் இருக்குது அப்படின்னா வெளிப்புறமா இருக்கு. ஏன் கிறிஸ்தவங்க பூ வைக்க மாட்டேங்காங்க, ஏன் கிறிஸ்தவங்க தாலி போட மாட்டேங்கிறாங்க, ஏன் கிறிஸ்தவங்க வெள்ளச்சேலை கட்டுறாங்க, வெள்ளச்சட்டை போடுறாங்க? இதுக்கு நீங்க உத்தரவு கொடுத்து சுவிசேஷத்தை பிரசன்ட் பண்ண முடியுமா? முடியாது. திஸ் இஸ் அவுட் சைட். பட் அவன் கேள்வி எங்க கேட்கணும் அப்படின்னா, இவ்வளவு கஷ்டமான சிச்சுவேஷன்லயும் நீ எப்படிப்பா இவ்வளவு கூலா ஹேண்டில் பண்ற? தட் இஸ் அன் ஆப்பர்ச்சுன் மொமெண்ட். அதுதான் என்ன மொமெண்ட்? God given opportunity, God's timing. சோ நம்முடைய வாழ்க்கை முறை ஞானமாய் நடக்கிறது அப்படின்னா சேஃப் லைஃப் இல்ல. சிலர் அடுத்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க, ரொம்ப சேஃபா இருக்கணும் போல ஞானமா நடக்கிறது. அப்படி இல்லைங்க. அவன் நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும். நம்முடைய பேரண்டிங் ஸ்கில்ஸ்ல டிஃபரெண்டா டீல் பண்றோமா? நம்முடைய பணத்தை கையாள்வதில் நம்ம வித்தியாசமா டீல் பண்றோமா? அதெல்லாம் தான் அட்ராக்ட்ஸ். சோ அப்படி கேள்வி கேட்க வைக்கிற வாழ்க்கை முறை வாழ்கிற பொழுது அவன் கேள்வி கேட்டால் when you start answer. எப்படி ஆன்சர் பண்ணணும்? அதுக்குதான் ஏற்கனவே ஒரு இது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லையா? அப்ப கேள்வி வித்தியாசப்படுமா, இல்ல எல்லாரும் ஒரே கேள்விதான் கேட்பாங்க? சேஞ்ச் ஆகும், வித்தியாசம் வரும். கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஏன்னா ரிலேட்டிவ் செக்ஷன்ஸ் மேபி த க்ளோசர் சைட் ஆஃப் அவர் கேரக்டரை பார்ப்பாங்க. ஒர்க் பிளேஸ்ல வேற சைட் ஆஃப் த லைஃப பார்ப்பாங்க. அதுல அவங்களுக்கு கேள்வி வரும். எப்படி நீங்க எவ்வளவு இதா பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒர்க்குக்கு இப்ப ஒர்க் எத்திக்ஸோட நடக்கிறது. 9 மணிக்கு ஆபீஸ்னா 9 மணிக்கு போறேன்னா ஏங்க இவ்வளவு பஞ்சுவலா நீங்க வாரீங்க அப்படின்னா எல்லாம் ஒரு வைத்துக்கிட்டாங்க அப்படின்னும்னா we have lost the opportunity. Work is a gift from God. எனக்கு கடவுள் கொடுத்த gift இது. சோ என்னுடைய ஒர்க் பிளேஸோ அல்லது என்னுடைய ரிலேட்டிவ்ஸோ அல்லது என்னுடைய எந்த வகையான அவுட் சைடர் நம்ம இது பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளா நடக்கிறது கேட்கிறேனே. என் வாழ்க்கையில இது 2-3 தடவை நடந்திருக்கு. இப்போ காசு நீங்க ஒரு கடையில கொடுக்குறீங்க, சேஞ்ச் அவன் கம்மியா கொடுக்குறான்னு வச்சுக்கிடுவோம். நீங்க 100 rupees கொடுத்து ஒரு பொருள் வாங்கிட்டீங்க, சேஞ்ச் கம்மியா கொடுத்துட்டான்னு வச்சுக்கிடுவோம். நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? ஐயா ஏதோ ராக்கெட் சயின்ஸ்ல கேள்வி கேட்ட மாதிரி உட்காந்துருக்கீங்க. பேலன்ஸா கேட்போம். எப்பா கம்மியா இருக்கு கொடு அப்படின்னு. சரி, இப்ப இதே இது ரிவர்ஸ் பண்றேன். அவன் உங்ககிட்ட கூட கொடுத்துட்டான்னு வச்சுக்கிடுவோம். அவன் ஹிடன் நோட்டீஸ். எனக்கு அப்படி 2-3 தடவை நடந்திருக்கு. ஹிடன் நோட்டீஸ். அப்ப நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்?
திருப்பி கொடுத்துட்டு வரணும். கூட இருக்குது, திருப்பி நான் கொடுத்தோட கொடுக்கணும். கூட இருக்குது. ஆமா. ஆனா கொடுப்போமா? கொடுப்போம். நான் கொடுத்துருக்கேன். நீங்க கொடுத்துருக்கீங்க. நீங்க ஞானமா நடக்கிறவங்க. ஒரு சிலர் ரொம்ப ஞானமா என்ன செய்வாங்க தெரியுங்களா? கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு, அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு பைக்குள்ள வச்சுட்டு வந்துரும். நான் இதைத்தான் சொல்றேன். இத மாதிரி அன்றாடம் நான் சந்திக்கிற என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் மற்றவர்கள் அல்லது புறம்பே இருக்கிறவர்கள், இயேசுவை அறியாதவர்கள் என்னுடைய வாழ்க்கை முறையை பார்த்து கேள்வி கேட்க வைக்கிற வாழ்க்கை முறை இருக்கிறதா? ஒண்ணு. அப்படி கேள்வி கேட்கிற பொழுது நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. கேள்விகள் வித்தியாசமாக இருக்கும், எனவே நீங்கள் பதிலும் வித்தியாசமா தான் கொடுக்கணும். அவனவனுக்கு இன்னின்ன பிரகாரமாய் உத்தரவு அருளி செய்ய நீங்கள் அறிந்திருக்கும்படி, யூ மே நோ ஹவு டு ought to answer. இப்ப என்னுடைய கொஸ்டின் இன்னைக்கு சபைகள்ல இருக்கிற விசுவாசிகளுக்கு, நிறைய பேருக்கு அவங்க ஃபெய்த்தை பத்தி கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லணும்னு தெரியாது. நமக்கு பாவத்துக்கும் பாவங்களுக்குமே வித்தியாசம் தெரியலையே. பைபிள்ல நிறைய இடத்துல பாவம் சிங்குலர்ல யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பாவம் அப்படின்ன உடனே என்ன வந்துருவோம்? டப்புன்னு ஆக்ஷன்ஸ் தான் பேசுவோம். போய் சொல்லாத, குடிக்காத, தண்ணி அடிக்காத. பட் அதெல்லாம் ப்ளூரல். இங்க பைபிள்ல நிறைய இடத்துல பாவம் அப்படின்னு இருக்க. வாட் டஸ் தட் மீன்? Do we know how to answer that? இல்ல ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, அது எப்படிங்க இயேசு கிறிஸ்து வந்து கன்னி வயிற்றுல பிறந்தாருன்னு சொல்றீங்க, அது எப்படி? Do we know how to answer it? அடுத்தது இன்னொரு மிகப்பெரிய கேள்வி எல்லாரும் கேட்கறது, உங்களுக்கு ஒரு கடவுள்ங்கிறீங்க, ஆனா பிதா, குமாரன், பரிசுத்தாவிங்க. How do you explain? நீங்களும் என்ன பல தெய்வ வழிபாடு தானே வச்சிருக்கீங்க, அதான் பிதா, குமாரன், பரிசுத்தாவிங்கிறீங்கல்ல. இப்ப 3 கடவுள் தானே. So how do you answer that? இதெல்லாம் டாக்ட்ரைனல் கொஸ்டின்ஸ். பட் இந்த டாக்ட்ரைனல் கொஸ்டின்ஸ் வந்து எப்ப வெளியே வர ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒருவேளை நம்முடைய பிராக்டிசஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம், நம்முடைய வாழ்க்கை முறையை கவனிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்முடைய வாழ்க்கை முறையை கவனிச்சு கேள்வி கேட்கிறாங்களா? ஒண்ணு. கேள்வி கேட்கிறவங்களுக்கு கேள்விக்கு தக்க பதில் சொல்றோமா, இல்ல எல்லாத்துக்கும் ஒரே டெம்ப்ளேட், என்ன கேள்வி கேட்டாலும் எப்பா இது கடவுளுடைய கிருபைப்பா, போப்பா, இல்ல ஜெபம் பண்றப்பா அப்படின்னு ஒரே டெம்ப்ளேட்டை வச்சு ஒப்பேத்திட்டு இருக்கிறோம். அவனவனுக்கு இன்னின்ன பிரகாரமாக உத்தரவு சொல்ல நாம் அறிந்திருக்க வேண்டும். யாரு? சபைக்குள்ள இருக்கிற எல்லா விசுவாசிக்கும் இது தெரியும். கொலோசை சபைக்கு எழுதுறப்ப எல்லா சபைகளுக்கும் தான் எழுதுறாரு. யூ ஹாவ் டு பி ட்ரெயின்ட் இன் திஸ். சரியா? சரி. அதுக்கப்புறம் அந்த 2 ஃப்ரேஸ் யூஸ் பண்றாரு ஆன்சர் பண்றப்போ. நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? கிருபை நிறைந்ததாகவும், gracious means you are not winning the argument. மூக்கு நரம்புலாம் பொட்டச்சிக்கிட்டு தெரிக்கிற மாதிரி நீங்க ஆர்கியூ பண்ணணும் அவசியம். Be gracious in your reply, even though sometimes they may disagree with you. That's okay. Person is important for us. Winning the argument, you can lose the person.
நான் சொல்றதுதான் இல்லைங்க, நீங்க சொல்றதுல எனக்கு புரியலைங்க அப்படின்னா, யோ என்ன புரியலங்கிற, சொல்லிட்டே இருக்கேன் புரிய மாட்டேங்குது அவனுக்கு அப்படின்னா அது கிரேசியஸ் கிடையாது, கிருபை நிறைந்ததா. ஒருவேளை நமக்கு தெரியலன்னா தெரியலங்க, எனக்கு தெரியலங்க, நான் அடுத்த வாரம் கேட்டுட்டு வந்து சொல்றேன். கிரேசியஸ். சரி, அடுத்தது உப்பால் சாரமேற்றப்பட்டதுன்னா தேவையான இடத்துல எவ்வளவு பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுறது. என்னங்க? உப்பு வந்து தேவைக்கு அதிகமா போயிடுச்சுன்னா அது நல்லது கிடையாது. அதனால எந்த அளவுக்கு எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுறது. சரி, தேவைக்கு அதிகமா பேசிடாதீங்க. நியூ இன்டர்பிரிட்டேஷன் நல்லா இருக்கு. தேவைக்கு அதிகமாக பேசி விடாதீர்கள், ரொம்ப உப்பாயிடும். வேற இது என்ன உமா உங்க கண்டுபிடிப்பா இல்ல எதுவும் பிரசங்கியார்ட்ட கேட்டீங்களா? இல்ல இல்ல உப்போட மதிப்பு, உப்போட வேல்யூ வந்து அதான. தேவைக்கு அதிகமா யூஸ் பண்ணியாச்சுன்னா அந்த பொருளை வந்து நம்ம அடுத்து சாப்பாட்டை வந்து நம்ம சாப்பிட முடியாது. So, நான் தேவையான கேட்ட அளவு நம்ம கேள்விக்கு பதில் பேசணும். சொல்லுங்கன்னு. நான் இல்ல கேட்ட நான் தான் கேள்வி சொன்னேன். இது நீங்களே நான் தான் சொன்னேன். கண்டுபிடிச்சதா இல்ல எதுவும் பிரசங்க நீங்களே தான் இல்ல சொன்னீங்க? இல்ல நான் தான் சொன்னேன். வெரி அதே குட். மாதிரி உப்பு வந்து ஒரு ஒரு சாப்பாட்டுல போடுறப்ப எவ்வளவு சுவையை கொடுக்குதோ அதே மாதிரி நம்ம சொல்ற ஆன்சரும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். சரி, சுவை, அதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துது. குட். எனக்கு இது புது லெசன், அதனால நான் இனிமே இதெல்லாம் என் பிரசங்கத்துல சேர்த்துக்கிறேன். உங்க பேரையே சொல்லி சொல்லி சொல்லிடுறேன். உப்புக்கு இன்னொரு தன்மை உண்டு, பிரைட்டா இருக்கிறது அந்த சென்ஸ்லயா? பிரைட்னஸ் கொடுக்குற மாதிரியான விஷயம். பிரைட்டர் ஆக்குறது. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கசக்கும். சரி, அதோடைய தன்மை போகணும்னா அந்த தண்ணியை குடிச்சாதான் அந்த வாயில இருக்க அந்த ஒரு தன்மை போகும், அந்த டேஸ்ட் போகும்ன்றதுக்காக. இட் மேக்ஸ் யூ தர்ஸ்டி. குதிரை தண்ணி குடிக்காம சிக்கா இருந்துச்சுன்னா குதிரை வாயில உப்பள்ளி போடுவாங்க. கொஞ்சம் உப்பள்ளி போட்ட உடனே அது போய் தண்ணியை குடிக்கும். அதனாலதான் உப்பு தண்ணி நீங்க எவ்வளவு குடிச்சீங்கனாலும் உங்களுடைய தர்ஸ்ட் வந்து அடங்காது. சோ உப்புடைய இன்னொரு தன்மை என்ன அப்படின்னா, இட் மேக்ஸ் யூ தர்ஸ்டி. அப்படின்னா உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னா நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் அப்படின்னா, ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும். என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய ஆன்சர்கள் வந்து ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்துல யோசிச்சு பாருங்க, ஒரு சபை எவ்வளவு வேகமா வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஒவ்வொரு சபையும் லோக்கலா செய்ய வேண்டிய மினிஸ்ட்ரி. ஒவ்வொரு லோக்கல் சர்ச் பிலீவருக்கும் இது தெரியணும். என்ன தெரியணும்? என்னுடைய வாழ்க்கைய புறம்பே இருக்கிறவர்கள் மத்தியில நான் ஞானமா வாழணும் அப்படின்னா கேள்வி கேட்க வைக்கும் வாழ்க்கை முறையை வாழ வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது, கடவுள் கொடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை எதற்காக? இத மாதிரி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, நற்செய்தியை பிரசன்ட் பண்ணுவதற்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும். மூணாவது, அவன் கேள்வி கேட்டுட்டான் அப்படின்னா என்னுடைய ஆன்சர் வந்து ஒரே டெம்ப்ளேட்டா இருக்கக்கூடாது. அவன் என்ன கேட்கிறானோ அதற்கு தக்க பதிலை நான் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது கிரேசியஸாவும் இருக்கணும், ஆர்வத்தை தூண்டுகிறதாக இருக்க வேண்டும், தேவைக்கு மேலையும் பேசிடக்கூடாது. இதுதான் பவுலப்போஸ்தலன் ஒரு லோக்கல் சர்ச்சுக்கு கொடுக்கிற ஸ்ட்ராட்டஜி. இத ஒவ்வொரு விசுவாசியும்
ஒழுங்கா செஞ்சாங்க அப்படின்னா சபை வளருமா வளராதா? கண்டிப்பாக வளரும். கண்டிப்பாக வளரும். விசுவாசிகளுக்கு இது இன்றைக்கு தெரியுமா? எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. I came to know many truths இந்த கிளாஸ் மூலமாக. நிறைய நிறைய விஷயங்கள், நிறைய உண்மையான விஷயங்கள் இந்த கிளாஸ் மூலமாக எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்ல சனிக்கிழமை நீங்க யாரையாவது உங்க சர்ச் பிலீவரோ அல்லது நீங்க சொன்னா உட்கார்ந்து கேட்கிற ஆளு யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கொலோசியர் 4, 5, 6 எடுத்து அவங்ககிட்டயே கேள்வி கேளுங்க. நான் கேள்வி கேட்ட மாதிரி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணு. ஏன்னா இது முக்கியமான செய்தி, எல்லா சபையில இருக்கிற எல்லா விசுவாசிகளும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. லோக்கல் சர்ச் எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த வேலையை தான் செய்யணும். சரி, அப்ப ஊழியத்துக்கு ஆள் அனுப்புறது அது இருக்கு, இன்னும் அதுக்கு வேற வழிகள் இருக்கு. அதுக்கு என்ன செய்வோம்ட்டு அடுத்த ஆர்டிகிள்ல படிக்கிறோம். பட் சபை செய்ய வேண்டிய, லோக்கலா செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி இதுதான். சம வசனங்க, கொலோசியர் 4, 5, 6 முடிஞ்சா மனப்பாடம் பண்ணுங்க. அருமையான வசனம். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து நீங்கள் ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு உங்களுடைய வார்த்தைகள் உப்பால் சாரமேறினதாக கிருபையுள்ளதாக இருக்கும். அது மாத்திரம் அல்ல, அவனவனுக்கு இன்னின்ன பிரகாரமாய் உத்தரவு சொல்ல நாம் அறிந்திருக்க வேண்டும். 2 வசனத்துக்குள்ள அவ்வளோ மேட்டரை சொல்றாரு Paul Apostle. He is actually giving a strategy for the local church. நம்ம உமா சொன்ன மாதிரி இன்னைக்கு தேவைக்கு அதிகமா பேசிட்டோம். They never asked us questions, but we are giving answers. அடிச்சுனே இருக்கும் ஆன்சர்ஸ். நீ கேட்கறியோ கேட்கலையோ நான் பதில் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு அடிச்சு தள்ளிட்டு. ஓகே, ஸோ சீரியஸா நான் சொல்றேன், இந்த அசைன்மெண்ட் செஞ்சு பாருங்க. இந்த சாட்டர்டே சண்டேல யாராவது கிடைச்சாங்கன்னா பிடிச்சி இந்த வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வைங்க. அப்பதான் உங்களுக்கும் மனப்படம் ஆகும். அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் கேட்பேன், எத்தனை பேர் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை பேர் பண்ணல, வாட்ஸ் யுவர் ரியாக்ஷன், ஹவு த பீப்புள் ரியாக்டட், தயவுசெய்து எனக்கு தெரியும். ரைட், எனி அதர் கொஸ்டின்ஸ் ஆன் திஸ் டாக்? இன்னைக்கு டாபிக்ல ஐயா, இதுல நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்க விரும்புகிறேன். கண்டிப்பா நம்மள சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் கிறிஸ்டின்னா இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கறத கண் அவ்வளவு அழகா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது என்னோட வாழ்க்கையில என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை எவ்வளவு அழகா கவனிக்கிறாங்கிறத அவங்க சொல்றது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப கவனிக்கிறாங்க நம்மள. ஏசு கிறிஸ்து இப்படி இருக்காங்க, அப்ப அவங்கள பின்பற்றுறவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப அவங்க பாக்குறாங்க. There is always expectation from Christians. கிறிஸ்தவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு சமுதாயத்தில் இருக்கிறது, இன்னைக்கும் இருக்குது. Not on outside things, but lifestyle. ஐயா, ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் வைக்கிறேன்னு சொன்னீங்களே, அதை பத்தி? ஆமா, நீங்க தான் யாருமே தேதி சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் என் கேலண்டர் ஃபில் ஆயிட்டே இருக்கு. ஜூலை ஆகஸ்ட்லாம் நான் வாட்டுக்கு புக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஜூலை ஆகஸ்ட்ல ஏதாவது ஒரு தேதி கொடுங்க.
செகண்ட் வீக் ஓகேவான்னு கேளுங்க எல்லாருக்கும். எனக்கு எந்த வீக்னாலும் ஓகே. சாட்டர்டே சண்டே எனி டேஸ் எனக்கு ஓகே. மத்தவங்க வேலைக்கு ஒர்க்கிங் பீப்புள் சொல்லணும். ஒர்க்கிங் பீப்புள் தான் வாயே திறக்க மாட்டேங்காங்க. ஜூலை செகண்ட் வீக்கு எனக்கு ஏற்கனவே புக் ஆயிட்டு. ஆகஸ்ட் செகண்ட் வீக்கும் புக் ஆயிட்டு. ஜூலைல நீங்க எந்த வீக் அவைலபிள்? ஜூலைல 21 அவைலபிள். 20, 21 சாட்டர்டே சண்டே. ஓகே, அந்த டேட்டை போட்டு குரூப்ல கேட்டுருவோம் அவைலபிலிட்டியில. ஓகே குட். கிஃப்ட் ஜோ பண்ணுங்க, முடிப்போம். தகப்பனை நீங்க தந்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சிறு கூட்டமாக எங்களுக்கு நீங்க தந்த இந்த நல்ல உபதேசங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்ப நாங்கள் கூட இன்றைக்கு கற்றுக்கொண்ட காரியங்களை குறித்து நாங்கள் கவனமா இருந்து நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல சாட்சியா இருக்குவோம். அதன் மூலமாக உம்முடைய நாமம் அப்பா எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட எங்களுக்கு ஒரு நல்ல வாசலை திறந்து கொடுக்கும் இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம் ராஜா. அப்பா எங்களை நீங்க ஆசீர்வதிங்க. நாங்கள் செய்கிற காரியங்கள்ல இந்த வாரத்தை எங்களோட கூட நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பிரசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். Thank you. So don't forget the assignment. டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க யார்கிட்டயாவது உட்கார்ந்து. அடுத்த வாரம் வர்றப்ப செகண்ட் ஆர்டிகிள வாசிச்சுட்டு வரணும். அது என்னங்கிறத நான் குரூப்ல போட்டு வரேன். பிளஸ் இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் டேட்டையும் சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ. குட் நைட்.